நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. அதாவது நமக்கு முன்னோர்கள்ன்றதை விட நமக்கு வழிகாட்டி அன்று கொடுத்த சட்டம் தான் இன்று வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் நம்ம இந்த சட்டம் லண்டன்ல போயிட்டு நேருஜி போய் லண்டன்ல போய் இந்த சட்டத்தை எடுத்து சொல்லி கேட்டார். அப்போ உங்க இடத்துல போங்க, அங்க அம்பேத்கர்னு ஒருத்தர் பீமாராவுன்ற ஒருத்தர் இருக்காரு. ஒரு வரலாறே இருக்கு. அப்பேற்பட்ட இதுதான் நம்ம அப்பேற்பட்ட பெருமையை இன்னைக்கு பேசுறதுக்கு வந்திருக்கோன்றதை விட காங்கிரஸ் அன்று கையாளாத காங்கிரஸ் நேருஜின்றது இந்தியாவுக்குள்ள இருக்க ஒரு தலை சிறந்த ஒரு தலைவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு பதிலா லண்டன்ல போய் கேட்டார் இல்லையா, அதோடைய கருத்தரங்கத்துக்கு தான் அண்ணன் டால்பின் ஸ்ரீதரனும் டி.கே. ஜெயக்குமார் அண்ணனும் நமது மாவட்ட தலைவர் டி.என். பாலாஜி அவர்களும் முன்னாள் மாவட்ட தலைவர் எஸ்.ஆர். பிரகாஷ் அவர்களும் அண்ணன் கோதண்டராமன் அவர்களும் மாவட்ட துணைத் தலைவர் பிரவீன்குமார் அவர்களும் பாஸ்கர் அவர்களும் மன்ற தலைவர் முரளி மதன் ஓவி ராஜா மற்றும் இங்கு வந்திருக்கிற அனைத்து கழக முன்னோடிகளும் அனைத்து பாஜக சொந்தங்களுக்கும் வருக வரவேற்று முதல் பேச்சாளராக அண்ணன் மேடை பேச்சில் முன்னிலையிலும் அன்று அதிமுகவை கலைஞர் என்று பிஜேபியில் முகத்தை காட்டியிருக்கும் அண்ணன் டி.கே. ஜெயக்குமார் அவர்கள் உரையாற்றுவார்கள். எளிய முறையில் எழுச்சி பொங்குகிற வகையில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சட்ட மாமேதை பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கருத்தரங்கிற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிற அணுகுமுறைகளை சந்தித்து படித்து பட்டம் பெற்று அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் ஒரு பிராமண வாத்தியார். அந்த பிராமண வாத்தியாருக்கு இருந்த அந்த பெயர் தான் அம்பேத்கர் என்கிற பெயர். அந்த பெயரை அவர் இவருக்கு சூட்டுகிறார். அவர்தான் பரோடா மன்னரிடத்திலே சொல்லி இவர் வெளிநாட்டிலே சென்று படிப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தருகிறார். அதற்கு பின்னாலே தான் இவர் படித்து ஒரு மிகப்பெரிய மேதையாக வருகிறார். இது அவருடைய ஆரம்ப கால வரலாறு அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கும். இப்படியெல்லாம் ஒரு அடக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து பிறந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து பிறந்து நான் ஏன் படிக்க கூடாது, நான் ஏன் நேராக கோவலையிலே போய் கையை வைக்க கூடாது, நான் ஏன் மேஜையின் மீது உட்காரக்கூடாது என்று அந்த பிஞ்சு மனதிலே அவருடைய கேள்விகளை கேட்டு 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 ஒரு உயர்ந்த இடத்திற்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு அந்த மனிதன் வந்ததற்கு பின்னாலே அரசியல் நிர்ணய சபையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று பிரிட்டிஷ்காரன் சொன்னதற்கு பின்னாலே இந்த ஹைதராபாத் சமஸ்தானம், இந்த திருவாங்கூர், இந்த மாதிரி இருக்கிற சமஸ்தானங்கள் அங்கங்க பக்கத்துல இருக்கிற சமஸ்தானங்கள்லாம் அவங்களுடைய பிரதிநிதி 2-3 பிரதிநிதிகளை கொடுத்தாங்க. அவங்களெல்லாம் உறுப்பினராக சேர்க்கிறாங்க. தேர்ந்தெடுக்கிறார். அந்த 292 பேரிலே அம்பேத்கரின் பெயர் இல்லை. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த அம்பேத்கர் அந்த 292 நியமன உறுப்பினர்களில் ஒருவராக வந்து உட்கார கூடாது என்பதில் நேரு மிக தெளிவாக இருந்தார். அவர் உறுப்பினராக வரல. அந்த நேரத்தில் பாகிஸ்தான் பிரிவினை வருகிறது. இந்தியாவிலே ஒரே ஒரு அரசியல் இயக்கம் அண்ணல் அம்பேத்கருடைய பெருமையும் புகழையும் உயர்த்தி பிடிக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி தவிர எதுவுமே இருக்க முடியாது. காங்கிரஸ் பண்ண துரோகத்தை பற்றி இல்லை.
முதல் முறையாக பாராளுமன்றத்துக்கு 2014 பிரதமர் போறார். முதல் நாள் உள்ள போறாரு பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு. அப்ப அவர் செஞ்சதை ஞாபகம் இப்ப கூட வீடியோவில் இருக்கு, எல்லாரும் போய் பாருங்க. உடனே அந்த நாடாளுமன்றம் வளாகத்தில் இருக்க படிக்கட்டுல, முதல் படிக்கட்டுல அவருடைய தலையை சாஷ்டாங்கமாக அந்த தலையை. ரெண்டாவது விஷயம் சொல்றாரு, அன்னைக்கே ஒரு பிற்படுத்த சமுதாயத்தில் பிறந்து அரசியல் பின்புலம் இல்லாம எந்த விதமான பொருளாதார வசதி எல்லாம் இல்லாத ஒரு நரேந்திர தாமோதர தாஸ் என்ற ஒரு சாதாரண ஒரு வீட்டு பையன், ஒரு தேநீர் வியாபாரி கடை வச்சிருந்தவருடைய மகன் இன்றைக்கு இந்த 130 கோடி மக்கள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பிரதமராக கூட வர முடியுது என்று சொன்னால் அது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் தான். பாட புத்தகத்திலிருந்து எல்லா இடத்திலும் கொண்டு வந்திருந்தா யாராவது அம்பேத்கர் சிலையை கல் அடிக்கணும்னோ அம்பேத்கர் சிலைக்கு அவமரியாதை பண்ணணும்னு எவனாவது நினைக்க முடியுமா? தவறு செய்தது யாரு? அவர்களை ஒரு சமுதாய தலைவராக மாற்றி வச்சது இந்த அயோக்கிய பசங்க, காங்கிரஸ் உட்பட திராவிடியன் மாடல் என்று சொல்லக்கூடிய இவங்க எல்லாரும். இவனுடைய டிஎன்ஏ இப்ப இருக்கிற அவங்களுடைய டிஎன்ஏவே. தயாநிதி மாறன் போய் கேட்கிறாரு, தயாநிதி மாறன் ஏதோ நிகழ்வுகள் பகிரங்கமா சொல்லிருக்கணுமா வேணாமா? என்ன அரசியல் தமிழ்நாட்டில்? ஆனா பாரதிய ஜனதா கட்சி, அது வாஜ்பாயாக இருக்கட்டும், அத்வானிஜியாக இருக்கட்டும், மோடிஜியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட அண்ணல் அம்பேத்கருடைய உரிய மரியாதையை கொடுத்து பாராளுமன்றத்தில் கூட அவருடைய சிலையை வைக்கிறதுக்கு தயாராகல. முதல் முறையாக அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில தான் பாராளுமன்றத்தில் அம்பேத்கர் சிலை வைக்கப்பட்ட யானை மேல வச்சு ஒரு கொடை எல்லாம் பிடிச்சி முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட அதிகமாக கொடுத்து அதோட கூட நடந்தே வந்தார் யாரு? அன்றைய முதலமைச்சராக நரேந்திர மோடி. அம்பேத்கர் பிறந்த நாள லீவு நாளாக, விடுமுறை நாளாக அறிவிச்சிருக்கோம். இப்படி பல விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப ஒரு அலையை ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியும் தலைவர்களும் நம்ம கிட்ட இருக்கிற சித்தாந்தம், தலைவர்கள் மேல நம்ம கிட்ட இருக்க ஒரு நட்பு, நம்பிக்கை. அதே மாதிரி பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்வது போல அண்ணல் அம்பேத்கர் என்று ஒருவர் இல்லை என்று சொன்னால் இந்த பிற்படுத்த சமுதாயத்தில் இருக்கிற யாரும் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க முடியாது. அதற்கு காரணமான அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வாழ்நாள் முழுவதும் நினைத்து பார்ப்பதற்கும் மரியாதை செய்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நரேந்திர மோடியுடைய தொண்டர்களாக நாம் எல்லாம் இருக்கிறோம் என்பது நமக்கு பெருமை. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி எடுத்த முடிவை உண்மையிலே வரவேற்கத்தக்க முடிவு. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திச்சதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த பாலாஜிக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ரொம்ப பொறுமையா இதெல்லாம் கேட்டதுக்காக உங்களுக்கு கூட எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைகிறேன். நன்றி, வணக்கம், பாலாஜி.